வணக்கம். இன்னைக்கு நாம உலக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தின ஒரு விஷயத்தை பத்தி தான் ஆழமா அலச போறோம். குறிப்பா ஈரான் அமெரிக்கா இடையேயான சமீபத்திய மோதல்கள், அதுக்கப்புறம் நடந்த அதிரடி மாற்றங்கள், மத்திய கிழக்கோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற இந்த புவிசார் அரசியல் சதுரங்க ஆட்டத்தை நமக்கு கிடைச்சிருக்க மூல ஆதாரங்கள் வழியா ரொம்ப சுவாரஸ்யமா தெளிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல அந்த மோதலும் அதை தொடர்ந்து வந்த அமைதி ஒப்பந்தமும், அப்புறம் அந்த கடுமையான அணுசக்தி நிபந்தனைகள், ஹார்முஸ் வளைகுடால திரும்பவும் உருவான பதற்றம், ஈரானோட அணு ஆயுத கோரிக்கை, கடைசியா இந்த உலகளாவிய அணு ஆயுத முரண்பாடுகள் பத்தின ஒரு சூடான விவாதம். இதெல்லாம் தான் நம்ம லிஸ்ட்ல இருக்கு. முதல்ல இந்த மோதலும் அமைதி ஒப்பந்தமும் எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த வருஷம் ஆரம்பத்துல அரசியல் களம் எவ்வளவு வேகமா மாறிச்சுன்னு கவனிங்க. பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவங்களோட தாக்குதல்களை ஆரம்பிக்கிறாங்க. நிலைமை ரொம்ப மோசமாகுது. ஆனா ஏப்ரல் 8ஆம் தேதி ஒரு போர் நிறுத்தம் அறிவிக்கப்படுது. என்னதான் போர் நிறுத்தம் வந்தாலும் ஒரு நிரந்தர தீர்வு வேணும் இல்லையா? அதனால ஜூன் 17 அன்னைக்கு ஒரு மின்னணு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அதோட தொடர்ச்சியா ஜூன் 21 சுவிட்சர்லாந்துல அமைதி பேச்சுவார்த்தையும் நடக்குது. சும்மா சொல்லக்கூடாது, இது ஒரு மின்னல் வேக அரசியல் மாற்றம்னே சொல்லலாம். சரி, அடுத்ததா இந்த அமைதி ஒப்பந்தத்துல போடப்பட்ட கடுமையான அணுசக்தி நிபந்தனைகள் என்னென்னு பாப்போம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும். இந்த அமைதி ஒப்பந்தத்தோட நிபந்தனைகள் ரொம்ப கடுமையானவை. முதலாவது, ஈரான் இனி அணு ஆயுதங்களை தயாரிக்கவோ இல்ல வாங்கவோ நிரந்தர தடை விதிக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது, அவங்களோட அணுசக்தி திட்டங்கள் எல்லாமே இப்ப எந்த அளவுல இருக்கோ அப்படியே முடக்கப்படணும். அது மட்டும் இல்லாம செறிவூட்டப்பட்ட யுரேனியம் முழுமையா சர்வதேச அணுசக்தி முகமை, அதாவது IAEA-ஓட நேரடி கட்டுப்பாட்டுல மட்டும்தான் இருக்கும். இது ஈரானுக்கு விழ ஒரு மிகப்பெரிய கடிவாளம் தான் சொல்லணும். ஓகே, இப்போ ஹார்முஸ் வளைகுடாவில மறுபடியும் ஏற்பட்ட பதற்றத்தை பற்றி பார்ப்போம். இவ்வளவு கடுமையான நிபந்தனைகளோட அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தான உடனே எல்லாம் சரியாயிடுச்சான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. சர்வதேச வர்த்தகத்தோட மிக முக்கிய பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியில கடந்த சில நாட்களா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில மறுபடியும் மூர்க்கமான வான்வழி மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் வெடிச்சிருக்கு. காகிதத்துல போட்ட அமைதி ஒப்பந்தம் களத்துல நிக்கல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த ஒரு சூழ்நிலையில தான் அடுத்ததா அந்த அணு ஆயுதங்களுக்கான கோரிக்கை விஸ்வரூபம் எடுக்குது. இங்கதான் விஷயமே இருக்கு. இது எவ்வளவு பெரிய முரண்பாடுன்னு பாருங்க. ஒரு பக்கம் அணு ஆயுதங்களுக்கு நிரந்தர தடை விதிக்குது அந்த சர்வதேச ஒப்பந்தம். ஆனா மறுபக்கம் ஈரானோட உச்ச தலைவருக்கு ரொம்ப நெருக்கமான ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் என்ன சொல்லுது தெரியுமா? வளைகுடா பகுதியில ஒரு அதிகார சமநிலையை கொண்டு வரணும்னா ஈரானுக்கு அணு ஆயுதம் இப்போ அவசரமா தேவைன்னு ரொம்ப அதிரடியா ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இது உலக நாடுகளை உண்மையிலே அதிர வச்சிருக்கு. இதே ஃபார்ஸ் நிறுவனத்தோட கட்டுரையில ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான அதே சமயம் மர்மமான வாக்கியம் ஒண்ணு இருக்கு. என்னிடம் ஒரு ரகசியம் உள்ளது அப்படிங்கறதா அது. யோசிச்சு பாருங்க, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிரா ஈரான் அப்படி என்ன ஒரு மிகப்பெரிய பலத்தை மறைச்சு வச்சிருக்கு. இந்த ஒரு ஒற்றை வரி உலக அரங்கத்துல பல கேள்விகளையும் யூகங்களையும் கிளப்பி விட்டுருக்கு. கடைசியா நம்ம மூலக்கட்டுரையின் ஆசிரியர் முன்வைக்கிற உலகளாவிய அணு ஆயுத முரண்பாடுகள் குறித்த விவாதத்தை பார்ப்போம். இப்போ ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போறது இந்த கட்டுரையை எழுதின ஆசிரியர் முன்வைக்கிற ஒரு தத்துவார்த்த விவாதம் மட்டும்தான். ஈரான் கிட்ட அணு ஆயுதம் கிடைச்சா அது நிச்சயமா ஆபத்து தான் ஒத்துக்கிற அந்த ஆசிரியர் ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வியை கேட்கிறாரு. சில நாடுகளுக்கு அணு ஆயுதம் இருக்கக்கூடாது அப்படின்னா எந்த நாட்டிடமும் அது இருக்கக்கூடாது இல்லையா? இது எப்படி ஒரு சில வல்லரசுகளுக்கு மட்டும் சொந்தமான உரிமையா இருக்க முடியும் அப்படின்னு அவர் கேள்வி எழுப்புறாரு. உலக வல்லரசுகளோட இந்த இரட்டை வேடத்தை ஆசிரியர் ரொம்ப கடுமையாவே விமர்சிக்கிறார். எப்படின்னு கேக்குறீங்களா? சில நாடுகள் கிட்ட அணு ஆயுதமும் இருக்கு. அதே சமயம் ஐநா சபையில எந்த ஒரு முடிவையும் தடுக்கக்கூடிய வீட்டோ அதிகாரமும் இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க? ஒரு நாட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு அதிபரையே கடத்துறதா குற்றச்சாட்டுகள் வருது. ஏன், கோவிட் மாதிரி ஒரு மிகப்பெரிய பேரிடர் காலத்துல கூட போர் மிரட்டல் விடுத்து அத்தியாவசிய மருந்துகள் செல்வதை தடுக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆதிக்க செயல்களை செஞ்சுட்டு உலக அரங்கத்துல மட்டும் அமைதி புறா மாதிரி நடந்துக்க நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம்னு அவர் ரொம்ப ஆழமான ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். இதையெல்லாம் சொல்லிட்டு இந்த கட்டுரையை ரொம்ப அழுத்தமான ஒரு தமிழ் பழமொழியோட அவர் முடிக்கிறார். வல்லவனுக்கு வல்லவன் இருப்பான்ல. உண்மையிலேயே இது ஒரு பவர்ஃபுல்லான வரிதானே. அதிகாரமும் அடக்குமுறையும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. உலகத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்ல அப்படிங்கிற அந்த அதிகார போட்டியோட முடிவற்ற சுழற்சியை தான் இந்த பழமொழி நமக்கு உணர்த்துது. உலக வல்லரசுகளோட இந்த அதிகார பசி கடைசியில எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிற இந்த ஒரு பெரிய கேள்வியோட இதை உங்க சிந்தனைக்கே நான் விட்டுடுறேன். எங்களோட இணைந்து கற்றதற்கு ரொம்ப நன்றி. புவிசார் அரசியலோட இந்த ஆழமான பின்னணியை நீங்க தெளிவா புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த விளக்க பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இது மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும். மீண்டும் சந்திப்போம்.